அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா மக்களவையில் மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் கேள்வி எதிர்கட்சி கொண்டு வந்தாங்க. எதை பற்றினா ஆப்ரேஷன் சிந்தூர் அது எப்படி நடத்துனீங்க, எப்படி முடிஞ்சது அப்படின்ட்டு அந்த காங்கிரஸ் எதிர்கட்சி துணைத் தலைவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். குறிப்பாக மோடிகிட்ட போய் ட்ரம்ப் சொல்லி தான் அதை நிறுத்தினார்னு வேற சொன்னார். அதுக்கு சிறப்பான பதில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னாங்க. மோடிகிட்ட ட்ரம்ப் சொல்லி நிறுத்தலை, நம்மளுடைய இராணுவ தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம அவருங்க நம்மள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் போரை சந்திக்கிற நிறுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இருந்தாலும் கூட பாகிஸ்தான் நம்மள்கிட்ட அந்த இராணுவ அதிகாரிகள் போரை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கை வைத்ததுனால நம்ம அந்த கோரிக்கையை ஏற்று தற்காலிகமாக நிறுத்தணும், ஆப்ரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தலாம் அப்படின்னு அவங்க பதில் அளிச்சாங்க. அதேமாரி திருப்பி அவர் கேள்வி கேட்டார், எவ்வளோ விமானங்கள் நம்ம நாட்டுக்கு சேதமாச்சு, எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது, இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது சிறப்பான பதில் சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏஞ்சின்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் நம்ம நாட்டில் என்ன நடந்தது, என்ன நஷ்டம், ஏன் இதை பற்றியே கேட்குறீங்க, பாகிஸ்தானுக்கு எவ்வளோ இழப்பு, அவங்கள எவ்வளோ நஷ்டப்படுத்தணும்ன்ட்டு நீங்கள் அதை ஏன் கேட்டு சந்தோஷப்படலன்ட்டு அவங்களுடைய பாஷையிலேயே அதை மக்களவையில் சொல்லும் போது நம்மளுடைய உறுப்பினர்கள்லாம் மிகப்பெரிய கரகோஷம் சிறுபொலியாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர் கேள்விக்கு பதில் சொல்லும் போது, சின்ன சின்ன பென்சில் பேனா உடஞ்சதெல்லாம் கேட்காதீங்க, நம்மளுடைய இராணுவம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, எப்படிலாம் அடித்தோம், 21 நிமிஷத்தில் பயங்கரவாதி தாக்குதல் நடத்தின அந்த இடங்களை உடனுக்குடன் தாக்கிய நம்ம இராணுவத்தை பாராட்டி பேசுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சாங்க. தொடர்ந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம எப்படி வெற்றி பெற்றோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் செவி கொடுத்து கேட்காம மிகப்பெரிய அமளி சத்தங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் போது இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக ஆகோஷமா ஏஞ்சி, உங்களுக்கெல்லாம் இந்த நாடு முன்னேறது பிடிக்கலையா, இந்த நாடு வெற்றி பெற்றது பிடிக்கலையா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வெளியிலலாம் எவ்வளோ பாராட்டுறாங்க, உங்களால பாராட்ட முடியலையா, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற நம்மளையே நீங்க எதிர்க்கிறதுனால தான் இன்னமும் நீங்க எதிர்கட்சியிலேயே உட்காந்துருக்கீங்க, இது மட்டும் இல்ல, இன்னும் 20 ஆண்டுக்கு உங்க இடம் எதிர்கட்சியான இடம் தான் என்ன மிகப்பெரிய காரசாரமா வார்த்தையை நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் பேசியிருந்தாங்க. நீங்க எப்பயாவது பயங்கரவாத தாக்குதல் எங்கேயாவது உருவாக்குனீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையும் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி அங்க எதிர்கட்சிக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பொடி பொடியா ஆக்கக்கூடிய பதிலாக நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள் நேற்று விவாதத்துல சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க. அனில் தாக்கூர் நம்மளுடைய சிறுபொழியான பதிலாலாம் நேற்று ராகுலை பத்திலாம் சொன்னார். இப்படி நேற்று நடந்த விவாதத்துல எல்லாம் மோடி சொல்லணும், அவர் எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மோடி புயல் மக்களவையில் வீச போகுது. நம்ம எல்லாம் என்ன சொல்றாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மறந்துடாம சேனலை நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க. சிறப்பான மோடி சொற்பொழிவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.